நாங்கள் ஆர்காட்டுக்கு வந்து 13 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நாங்கள் ஒரே வீட்டில் 10 வருஷமாக குடியிருந்திருக்கோம். அந்த வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷனு. அவங்களும் நாங்களும் வந்து தாயா புள்ளையாக பழகியிருக்கோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இப்போ ஒருக்கு இருக்கோம் 13 வருஷமாக. அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்து காலையில் டிஃபன் செஞ்சு கொடுக்குறேன். அந்த வீட்டு ஃபங்க்ஷன் செய்கிறவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் அவங்களுக்கு பைனாப்பிள் கேசரினால் ரொம்ப பிடிக்கும். அந்த செஞ்சுட்டு இட்லி, பூரி, பொங்கல், வடை. இட்லி பொங்கலுக்கு வந்து சட்னி சாம்பார் வச்சுட்டு, பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சேங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லோரும் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சு கொடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அவங்களுக்கு வந்து தட்டில் பரிமாறி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் அதை செஞ்சு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சுங்க. பைனாப்பிள் கேசரி செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேங்க. ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். ஒரு கிளாஸ் ரவை, ரோஸ்டட் ரவை இருந்தாலும் சாதா ரவை இருந்தாலும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. நம்ம டீஸ்பூன்ன்றல சின்ன கரண்டி அந்த இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு கரண்டி ஃபுல்லாக சன்ஃப்ளவர் ஆயிலும், அதில் 3/4 கரண்டி ஃபுல்லாக வந்து நெய்யும், இது 2 பேனில் ஊற்றிட்டு ரவை போட்டு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக வரங்க. நம்மளை எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேசரி. இந்த கேசரின்னு இல்லைங்க, எந்த கேசரி இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வறுக்கிறதுல தாங்க இருக்குது. வறுத்துட்டு ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், திகட்டாது. போட்டு நல்லா சிம்மில் வச்சு இது பண்ணிவிட்டு மூடி தரங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வறுத்ததெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா கேசரி ரெடி. அவங்கக்கிட்ட கேட்டபோது டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு.